பாலியல் பிரச்சனைக்கு முதல் காரணமே திரைமறை வாழ்க்கை தான். ஓப்பனான கல்வி இருக்கணும், பிள்ளைங்களுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். இங்கே எல்லாமே மறைமுக வாழ்க்கை. எல்லாம் ஓகேயும் பேசுவான். இங்கிருந்து தாய்லாந்து போயிட்டு இருக்கிறான். இந்திய பணம் 3000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு தாய்லாந்துக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கான பேசினா பாலியல் பேசிட்டான்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி வசதிகள் இல்லைங்க. என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஓப்பனா எதுவுமே கிடையாது. காரணம் இங்க விபச்சார வழக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாது. இருக்கிறகிட்ட இரகம் போட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை வச்சு ஒரு வழக்கு போடுறது. இது எப்படி இருக்குன்னா அந்தாண்ட சாராயத்தை குடிச்சிருந்தா வாய் ஊதுன்னு சொல்ற மாதிரி. இதே டெல்லியில இருக்கு. நைனா பஜார்ல 3 கிலோமீட்டருக்கு அரசு திறந்து விட்டுருக்குது. புது டெல்லியில போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு. எல்லா நீங்க பாம்பேல போய் பாருங்க, எஸ்டேட் ஏரியாவை திறக்கப்பட்டிருக்குது. எப்படி இருந்தாலும் உரைப்பதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டா, கிடைப்பது கிடைச்சாதானே எடுப்பது குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? தைரியமாக உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களை யாராவது தவறான இடத்துல தொட்டால் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பேசுறோம் இல்லையா? அதை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா என்ன தவறு? மறைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான சொன்னாவோ ஒருத்தர் அணுகுமுறை பண்ணாவோ குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்த அனுப்புகள் தாய்மார்களே, அவங்க கூட நீங்க பேசுங்க. நீங்க என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன இன்னொருகள் ஏற்பட்டது, இடையூறுகள் ஏற்பட்டதுன்னு சொல்லித்தரமா இல்லையா தலைவர்கள்? அதை தான் பாடமாக்கணும்.